முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டேன். போடும்போதே பயங்கரமா அந்த வியூஸ் வந்து ஏற ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 1.8K வந்து வியூஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 26 ஸோ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ நானும் தான் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒர்க் போயிட்டு இருப்போம். நம்மளால சேனல் வந்து ரன் பண்ண முடியாது. வீடியோஸ் போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒர்க் போயிட்டு வந்த டயர்டில் அப்படியே போடாத விட்டுருவோம். அப்படியே நாள் கணக்காக நம்ம விட்டுட்டு போயிடுவோம். இதே மாதிரி தான் நானும் இருந்துட்டு இருந்தேன். இதனால் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். போடும்போது ஒரு வருஷம் கேப்பில் அப்படியே விட்டுட்டேன் போட்டுட்டு. அப்போது வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு 3000 கிட்ட வாட்ச் ஹவர்ஸ் நெருங்கும் போது நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது வந்து சில காரணத்துக்காக நான் வீடியோ வந்து போடாமல் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 80 நாளுக்கு முன்னாடி திருப்பியும் வீடியோஸ் நான் ரெகுலராக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இனிமேல் நம்ம அல்காரிதம் வந்து நம்ம யூடியூப் சேனல் எங்கே புஷ் பண்ண போகுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 4 நாள் வீடியோ போட்டேன். திருப்பியும் சில காரணத்துக்காக அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. ஸோ நம்ம மைண்ட் செட்டு அப்படியே போயிடுச்சு. அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 நாளாக திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம இதை விடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நான் திருப்பி ரெகுலராக இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் முன்னாடி தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டேன். அதாவது 2வது வீடியோ போடும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போடும்போதே பயங்கரமாக அந்த வியூஸ் வந்து ஏற ஆரம்பிச்சு. 20, 30, 40 அதுக்கப்புறம் 400 ஒரு 2 ஹவர்ஸ்லேயே 400 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பூஸ்டப் ஆகிடுச்சு. நம்ம சேனல் வந்து அவ்வளோதான், திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து மெதுவாக வியூஸ் ஏற்றி 10, 20, 30ன்னு வியூஸ் ஒரு வீடியோவாக போட்டு ஏற்றி அப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு வீடியோ வந்து இந்த அளவுக்கு புஷ் ஆனது வந்து எனக்கு பயங்கர பூஸ்ட் ஆகிடுச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம வந்து எதையுமே நினைக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான வியூஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு நேற்று தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 1.8K வந்து வியூஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ்க்கோ கம்மியான ஒரு வீடியோ தான் அது. ஒரு காரில் உட்காந்துட்டு சும்மா நார்மலாக தான் பேசியிருப்பேன். ரொம்பவே இந்த மாதிரிலாம் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா 1.8K வியூஸ் கிட்ட போகுது. கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 26 வாட்ச் ஹவர்ஸ். அதாவது நம்ம வாட்ச் ஹவர்ஸ் தானே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 26 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட வரப்போகுதுங்க. ஸோ நம்ம இன்னும் ரெகுலராக நம்ம வீடியோ போட இது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி, அதாவது 2 × 4 × 8 அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டிங் மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏறிடும். எல்லாருக்கும் லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டு இருக்கோ அதே தான் எங்களுக்கும் நடக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரெகுலராக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக டெக் சேனலில் வர வீடியோஸும் வரும். என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ ஏறுது, டெய்லியும் எனக்கு எவ்வளோ வியூஸ் வருது, மொத்தமாக நம்ம சேனல் எப்படி க்ரோ ஆகுது, இன்னும் நம்ம மானிட்டைசேஷன் வாங்கி நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எல்லாமே ஒரு நாள் எவ்வளோ டாலர் ஏறுது, அது எல்லாமே இந்த சேனலில் வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஹைப் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சால் ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.